Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது ரீஜேஸ் நியூ எனிமீஸ் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லேயே டீம் 2ஓட சீஃப் சன் வந்து நம்ம சென்க்கு ஒரு ஃபைலை பாஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்ததுன்னா அங்கே இருக்க கொலீக்ஸ் எல்லாரும் என்ன சீஃப் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க சென் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. சென் வந்து ஆஃப்டர்நூன் லீவ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல என்ன லீவா எதுக்காக அவன் லீவ் எடுத்திருக்கான் அப்படின்ட்டு சன் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கேட்க சென்னை ஒரு பூனை பராண்டிடுச்சு அதான் வேக்சின் போடுறதுக்காக ஒரு லீவ் அப்படின்னு சொல்ல அப்படியா அப்போ இதை வந்து ரென் கிட்ட பாஸ் பண்ணிடு சீஃப் கிட்ட பாஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்ல சீஃபும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அப்படின்ட்டு பிளாண்ட் நர்வஸ் ஆக ஏன்னா அவனையும் பூனை பராண்டிடுச்சா அப்படின்ட்டு சன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக இல்லை நம்ம டெபுட்டி சீஃப்க்கு வந்து கம்பெனி கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ட்டு இவன் சொல்ல ஏன்னா கம்பெனி கொடுக்க போயிருக்கானா ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. சென்னையோட ப்ராஜெக்ட் எல்லாம் திருடுதான் சரி நம்ம ரென்னை வச்சு இவனை சரி கட்டலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்களே இது சரிப்பட்டு வராதே அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ண இவருக்கு காண்டாகுது. டீம் 6ல வேற யாராவது உருப்படியான பர்சன்ஸ் இருக்காங்களா அப்படின்ட்டு அவர் கேட்க ஒரு நிமிஷம் இருங்க நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெசேஜ் பண்ணுறான். இவனோட மெசேஜை பார்த்ததுமே ரென் வந்து சீக்கிரமாக வரான் அப்படின்னு சொல்லவும் சரி வா போகலாம் அப்படின்ட்டு சென்னும் கிளம்புறான். எங்கே போகணும் அப்படின்ட்டு ரென் கேட்க வேற எங்க ஆஃபீஸ்க்கு தான் இப்போ தானே கொலிக் மென்ஷன் பண்ணான் ஏதோ டாக்குமெண்ட் அப்படின்ட்டு டாக்டர் தான் ஒன்று ½ hour ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல இங்கே இரு அப்படின்னு சொல்ல இவன் சிரிக்கிறான். இவன் சிரிச்சதை பார்த்ததுமே இப்போ எதுக்கு சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூஞ்சி திருப்பிக்கிறான். இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இல்ல ஒரு ஃபெமிலியர் ஃபீலிங்ஸ் தான். டாக்டர் என்ன சொன்னாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ½ hour வந்து அண்டர் வாட்ச்ல இருக்குன்னு சொன்னாங்க டைம் கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல ரென்க்கு தலை சுத்துது. அவன் இன்னும் ஃபெமிலியர் ஃபீலிங்லேயே தான் இருக்கான். என்ன ஃபீலிங் அப்படின்ட்டு அவன் மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்க இவன் வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். எனக்கு கூட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் தேங்க்ஸா எதுக்கு அப்படின்ட்டு இவன் மூஞ்சி வந்து ஒரு மாதிரி போகுது. என் மேலே நீ இவ்வளோ கேராக இருக்கல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு இவன் சிரிக்க கேரா நானா நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்லாம் பண்ணிக்காத சரியா நீ என் கூட ஒர்க் பண்ணுற கொலீக் ஒரு கோவொர்க்கர் தான் ஓவராக இமேஜின் பண்ணிக்காத அப்படின்ட்டு இவன் மட்டும் தட்ட அப்படியா கோவொர்க்கரா சரி கோவொர்க்கர் அப்படிங்கிற மாதிரி இவனும் ஜாலராக போடுறான். அதோட சீன் அங்கே கட் ஆகுது. அதுக்கப்புறமா நைட் ஆகுது. நைட்டில் சென் வந்து அவனோட வீட்டில் அப்படியே சோஃபாவில் சேடாக உட்காந்துருக்கான். லைட் எதுவுமே ஆன் பண்ணல. கோவொர்க்கரா யார் சொன்னா அவனுக்கு கோவொர்க்கர்னு இவனோட மைண்ட் வந்து மறுபடியும் ஏதோ வில்லத்தனமாக யோசிக்கும் போல. அந்த டைமில் யாரோ லைட்டை போடுறாங்க. யாரான்னு பார்த்தா நம்மளோட கசின் தான் வந்திருக்காங்க. ஐ மீன் சென்னோட கசின் தான் வந்து வந்திருக்கான். கசின் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க நீ வீட்டில் தான் இருக்கியா பின்ன எதுக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேய் மாதிரி நடுவில் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவன் கேட்குறான். இங்கே பார்த்தியா நான் பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு உனக்காக நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு இவன் அவன் கிட்ட வர அவன் ஃபேஸ்லாம் பார்த்ததுமே ஆமாம் உன் மூஞ்சிக்கு என்னாச்சு ஏன் இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு கேட் தான் என்னை பராண்டி விட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பம்மி நான் வந்து ரென்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். அவன் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டதுக்கப்புறம் ஒர்த் இல்லவே இல்லை அப்படின்ட்டு தலையில் அடிச்சுக்கிறான். 4 வருஷம் ஆகுது அவன் சிங்கிளாக இருப்பான்னு இன்னும் நினச்சிட்டு இருக்கியா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கும் அப்போல்லாம் இவன் வந்து ஏதாச்சும் சொல்லி நம்ம சென்னோட மனசை மாற்றலான்னு பார்த்தா இல்லை அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை நான் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அவனோட வீட்டை கூட நான் டெய்லி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவன் வந்து தனியாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல ஏன்னா அவன் எங்கேயா இருக்கான் இதே ஏரியாவில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாயை பேனு பழக்கிறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்மைல் பண்ணேன். அதுக்கப்புறமா சியர்ஸ் சொல்கிறான். சியர்ஸா ஐஸ் டீக்கெலாம் யாராச்சும் சியர்ஸ் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு இவன் பார்க்க இவன் குடிக்காமையே இப்படி இருக்கானே மறுபடியும் இவன் சேம் பர்சனை லவ் பண்ணி வெக்ஸ் ஆகி லாஸ்ட்டாக சேட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதை எப்படியாச்சும் நாசுக்காக சொல்லலாம் அப்படின்னு பார்த்து பொறுமையாக சொல்கிறான். நீ ஓவர் திங்க்லாம் பண்ணாத நீ அவன் மேலே வச்சிருக்கிறது அப்போசிஷன் தான் அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது மற்றபடி நான் அவன் லவ்க்கெலாம் எதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அப்போஷனா அப்போ நீ வச்சிருக்கிறது என்ன உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆனதுக்கப்புறமா நீ அதுலேருந்து வெளில வந்தியா இன்னும் சிங்கிளாக தானே சுற்றுற உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி இவன் அவனை பார்க்க இல்லை நான் அப்படிலாம் இல்லை அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இவனோட ஃபர்ஸ்ட் லவர் கூட 3 வருஷம் நல்லா தான் டேட்டிங்லாம் பண்ணியிருக்கான். லாஸ்ட்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணும்போது உன் கூட ஊர் சுற்றலாம் நல்லா தான் இருக்கு ஆனால் மேரேஜ் அப்படிங்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரை தட்டி கடிச்சிட்டு அந்த பொண்ணு பேக் அடித்து விழுந்தடிச்சு ஓடிக்கும் போல்.
என்னை விட நீ தான் ரொம்ப மொக்க வாங்கினா, உனக்கு தான் ரொம்ப வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. என்னோட சோகத்தில் நீ குளிர்காயத்தை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அவனை பார்த்து கேட்குறான். அந்த டைமில் ரென்னோட வீட்டில் யாரோ லைட் போடுறாங்க. லைட் போட்டாச்சு, அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹாப்பியாக ரென்னோட வீட்டை பார்த்துட்டு இருக்க. அதோட இந்த சீன் வந்து இங்கே கட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.